நம்ம காஞ்சிபுரம் பட்டுக்கு மட்டும் ஃபேமஸ் இல்லைங்க. ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலில் கொடுக்குற மந்தார இலையில செய்கிற காஞ்சிபுரம் இட்லிக்கும் ஃபேமஸ் தான். கிட்டத்தட்ட 8 பேர் அளவுக்கு நல்லா வயிறு நிறைய சாப்பிட்லாங்க. இப்போ இதை வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்த்தலாம். 1 கப் அளவு பச்சரிசி இல்லைனா இட்லி அரிசி, 3/4 கப் அளவு உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு 8 மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுக்கோங்க. 8 மணி நேரம் கழித்து இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு ரவை பதத்துக்கு குறப்பாக அரைச்சி எடுத்துட்டு கொஞ்சம் போல் தண்ணியும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு ஓவர் நைட் நல்லா புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக புளிச்சு வந்திருக்கு பார்த்தீங்களா. இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. அப்போ நல்லா சாஃப்டாக வரும். நெய்யில் முந்திரி சேர்த்துட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு 2 நுணுக்கி வச்சிருக்கிற மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், கொஞ்சம் போல் கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் பெப்பர் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு பொரிஞ்சு வந்ததுமே இட்லி மாவில் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டீ டம்ளரில் ஆயில் இல்லைன்னா கீயில் கிரீஸ் பண்ணிக்கோங்க. இதில் பேட்டரை சேர்த்துட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஒரு ஸ்டிக் வச்சு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரும். அதுதான் பதம். சூடு ஆறுனதுமே வெளியில் எடுத்துட்டு நல்லா காரமாக இருக்கிற இட்லி பொடி கூட நல்லெண்ணெய் சேர்த்து தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பர் சாஃப்டாகவும் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும்.